இன்றைக்கி vlog டே 8, டேட்டு வந்து டிசம்பர் 5ங்க. மேக்ஸிமம் பைக்கில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வேலை செஞ்சால் மட்டும் போதுங்க எனக்கு. வாரம் வாரம் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் மெக்கானிக் கடைக்கு. காலையிலே லாகின் பண்ணேன். மொத்தம் 4 ட்ரிப்பு முடிச்சிருந்தாங்க. இப்போ லஞ்சும் முடிஞ்சிருச்சு. 10வது ட்ரிப்புக்கான ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். லஞ்சில் 6 ட்ரிப்பு போட்டிருக்கான். இந்த வாரம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். எடுக்க முடியாமல் போச்சுங்க. அடுத்த வாரம் எடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். அது விளாக் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம், வேலைக்கு போகிறதும் கஷ்டம். அதனால தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ மாதிரி விளாக் எடுக்க தேவையில்லை. அது இப்போ எப்படி விளாக் எடுக்கிறேன்னா, எனக்கு பிடிச்ச டைமுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமு விளாக் எடுப்பேன். ஆனால் அந்த விளாக் எடுக்கும்போது டைம் செட் பண்ணி அமௌண்ட் செட் பண்ணி விளாக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக ஒரு விளாகாச்சும் எடுத்தே அவனும் குறிக்கோளோடு இருக்கிறாங்க. டே 5ல் நமக்கு வந்து இன்சென்டிவ் வந்து சீட்டிங் பண்ணியிருந்தான்ல, பாதி இன்சென்டிவ் போட்டு மீதி இன்சென்டிவ் போடாமல் இன்னும் வரைக்குமே போடல. 12 நாள் பக்கம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கான். நாளை வந்து கழிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதோட ரெக்கார்டெலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு பொறுத்திருந்து. அந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணலான்னு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து பாதிக்கு பாதி ஸ்விக்கி வீடியோவே போட்டிருக்கோமா. அந்த ஸ்விக்கி வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. நெகட்டிவ் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வீடியோ போடலாம். ஏன்னா அந்த ஸ்விக்கியை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அந்த வேலைக்கு போய் என் வண்டி எவ்வளோ கோளாறு வைக்கிது, எவ்வளோ வேலை வைக்கிது. என்னோடய பைக் ப்ராப்ளம் பாதி ஸ்விக்கினால் ஆனாலும் மீதி வந்து பழைய வண்டி அதனால் ஆகுது. ஆனால் இருந்தாலும் டக்குன்னு அடிக்கடி மாற்றிட்டே இருக்குல்ல. பிரேக் பேடு அப்புறம் பஞ்சர் ஆகும் நிறையா. டைம் இப்போது முனைகள் பக்கமாக ஆகுதுங்க. லஞ்சு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜோனுக்கு தான் போகணும். போகிற வழியில் பைபாஸ் ரோடு வழியாக தான் போகணுமா. இடம் நல்லா இருந்துச்சு, அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒரு சில பேர் இங்கே உட்காந்து நல்லா தூங்குவாங்க. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். பைக்கு நேற்று தான் மறுபடியும் இன்ஜினை பிரித்து கீர் வந்து சரி பண்ணேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, கீர் இப்போ போடுறேன். இப்போ கீர் விழுந்துருச்சா. இப்போ கீரை வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே நிற்கிது. அப்புறம் காலால் லைட்டாக ஷேக் பண்ணால் தான் மேலே வருது. ஸ்ப்ரிங்கு ப்ராப்ளம். முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து கிளச் பிளேட் மாற்றுவார். அப்போ சொல்கிறேன் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குண்ணா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது. அங்கே ஒரு லாரி போகுது இல்லைங்க. அந்த லாரியை நான் ஒரு நாளாச்சும் ஏறி ஓட்டணும்னு நினைக்கிறேன். நைட் டைமில் எவ்வளோ வேகம் போகுது அந்த லாரி. ஹையஸ்ட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு 100 கொடுத்துருப்பாங்க போல். A few minutes later. டைம் இப்போது 10 ஆகுதுங்க. 10 மணிக்கே வந்து 20 ட்ரிப்பு முடிச்சிட்டேன். இன்சென்டிவோடு சேர்த்து 1315 ரூபா தான் வரும். ஆர்டர் போடுவான்னு நினைக்கிறேன், போடவே மாட்டேறான். பெட்ரோல் வந்து 400 ரூபாய்க்கு அடித்தேன். சாப்பாடு வந்து 175 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். பஞ்சர் வேறு ஆயிடுச்சிங்க. அது ஒரு 200 ரூபா. 775 ரூபா செலவாயிருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா வெறும் 540 ரூபா தான் ப்ராஃபிட்டே வருது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. A few minutes later. காலையில் வந்து 4 ட்ரிப்பு முடிச்சிருந்தேன். லஞ்சில் 6 ட்ரிப்பு முடிச்சிருந்தேன். ஸ்நாக்ஸில் வந்துட்டு வெறும் 2 ட்ரிப்பு தாங்க முடித்தேன். அதுக்கப்புறம் இப்போது டின்னரில் தான் 8 ட்ரிப்பு முடிச்சிருக்கேன். ஆர்டர் போடுவான்னு தான் பார்த்தேன், போடலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கிளம்பியாச்சு. கோ ஆஃப்லைன் போட்டு போமா. 6 மணிக்கு ஆன் பண்ணாங்க. ஏன்னா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆர்டர் போட்டானா வரும் பாருங்க கோவம் ஜிவ்வுன்னு அப்படி இருக்கும். அதனால தான் இருந்தாலும் லாகின் ஹவர்ஸில் இருக்கணும். ஏன்னா இன்சென்டிவ் ஷிஃப்ட் வேறு ஒரு 10 நிமிஷம் சேர்த்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாகின்ல இருந்தேன். ஸ்நாக்ஸ் ஷிஃப்ட்டில் 4 மணிக்கு உட்காந்து அவங்ககிட்ட பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் ஜோனுக்கு போயிட்டேன். ஜோனுக்கு போனோடனே ஒரு சின்ன ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் ஆர்டர் போட்டாங்களா. லாங் ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்புறேன். லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தா பல்லாவரத்துக்கு உள்ளே. நான் தான் போன விளாக்கில் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரெக்டிஃபையர் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு.
சரி ஓகே, நம்ம ஷோரூம் போயிட்டு ரெக்டிஃபையரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் ஃபுட்டு கொடுக்க அப்படின்னு நினச்சேன். போயிட்டே இருக்கும்போது பைபாஸ் ரோட்டில் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. டயர் ஓல்ட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, காற்று இறங்கிருச்சு அப்படின்ட்டு ஷோரூம் பக்கத்துலேயே பஞ்சர் கடை இருந்துச்சு. வண்டி அங்கே விட்டுட்டு அவர்கிட்ட இது மாதிரி சொன்னேன், நான் ரெக்டிஃபையரிங் கொடுத்தது வேலை செய்ய மாட்டேங்குதுண்ணா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார், நான் நேற்றே சொல்லி தானேப்பா கொடுத்தேன், இப்போ வந்து இப்படி கேட்டால் என்னப்பா பண்ணுவேன், நான் ப்ளூ கலர் காமிச்சா ப்ளூ கலர் தான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னாரு. நான் ப்ளூ கலர் இல்லைண்ணா, அது கருப்பு கலர்ண்ணா அப்படின்னேன். நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கண்ணா அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக் எங்கே இருக்குன்னாரு. அங்கே வெளியே நிற்கிது நான் சொன்னேன். வெளியே போயிட்டு பைக் பஞ்சரை ஓட்டினானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து டயரை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. எங்கேருந்து முள் வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக அது வந்து முள்ளும் குத்துல கம்பியும் குத்துல போலங்க. அது வந்து டீப்புக்குள்ளே பஞ்சர் ஆகிருக்கு. இன்னொரு டைம் வந்து பஞ்சர் ஆனப்போ எப்படா அந்த வேலையை விட்டு போவோன்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் போட்டிருப்பல்ல, அப்போது அந்த பையன் என்ன சொன்னான்னா, மழை டைம் ஓட்டும் போது சைடில் வந்து மண் எல்லாம் இருக்கும், அந்த மண் வந்துட்டு டயர் அமுங்கும் போது உள்ளே போய் அது பஞ்சர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவர் வேறு டயர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாரா. ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு அவன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒரு வேளை அந்த மண்ணு தான் உள்ளே போயிருக்குமோ அப்படின்னு. குண்டூசி அளவில் தான் 2 பஞ்சர் ஆயிருந்துச்சு. மொத்தம் 2 பஞ்சருக்கும் ஒரு பஞ்சருக்கு 150 ரூபா, இன்னொரு பஞ்சருக்கு 150 சொல்லிட்டு 300 ரூபா பில்லு போடுறாங்க. நான் ஒரு செகண்டில் சாக்கிட்டேன். டேய் யாரா நீ, டயரை கழட்டுறது பஞ்சர் ஓட்டுறது மட்டும் தான் 150 ரூபா, எக்ஸ்ட்ரா ஒன்று தானே ஆயிருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 50 ரூபா ஒரு 30 ரூபா வாங்கிட்டேன், என்ன 250 ரூபா பில் போடுற அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வேலையை முடியட்டும், காரியம் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டேன். வீல் எடுத்து வண்டியில் மாட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பேரம் பேசணும். 200 ரூபா பேசினேன். 200 ரூபா இன்னொரு பையனை போட்டுவிட சொல்லி போட்டு விட்டான். சேர்த்தி கொடுக்கவே இல்லை. நான் எப்பயுமே வந்துட்டு பேரம் பேசவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்கான காசை வந்து அப்படியே நான் கொடுத்துருவேன். அதையும் நான் குறைக்க மாட்டேன், எப்பயுமே அப்படி தான் நான். இப்போ என்னென்னா, அந்த பையன் வந்துட்டு அதர் ஸ்டேட்டு, அது ஒன்று. இன்னொன்று, அவன் ஒரு பஞ்சருக்கு வந்துட்டு 150 ரூபா, 2 பஞ்சருக்கு 300 ரூபா, 3 பஞ்சருக்கு 450 ரூபாங்கிறான். டியூப்போட விலையே 300 ரூபா தான் வருது. இன்னொரு 100 ரூபா இருந்துச்சுன்னா நான் புது டியூப்பை வாங்கி போட்டிருப்பேன். லேபர் காசு 100 ரூபா கொடுத்து மொத்தம் 400 ரூபாவோட முடிஞ்சிருக்கும். அவன் அது மாதிரி சொல்லுவோம், எனக்கு கொடுக்க விருப்பமே இல்லை. எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷோரூம்கிட்ட அந்த அண்ணாட்ட வந்தேன். அந்த அண்ணா வந்து லேட் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் ஆர்டர் வேறு லைவில் இருந்துச்சா, அந்த ஆர்டரை போய் கொடுத்துட்டு மறுபடியும் வந்தேன். என்கிட்ட வந்துட்டு அந்த பிளாக் கலர் ரெக்டிஃபையர் எடுத்து கொடுத்தாரு. இருங்க காட்டுறேன். இதாங்க அந்த ரெக்டிஃபையர் பிளாக் கலரு. வாங்கி போட்டு பார்த்தேன், கொஞ்சம் கரண்ட் வர மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நேரம் போட்டால் தான் தெரியும் இது கரண்ட் வருதா இல்லையா அப்படின்ட்டு. கனெக்ட் பண்ணியே விட்டுருப்பேன். ஆனால் இன்ஜின் ஹீட்டாக இருக்கான், அதில் மோதிச்சுன்னா ஒயர்லாம் எரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் கனெக்ட் பண்ணி விடலாங்க. இது மாதிரி இஷ்யூஸ் சொன்னோன்னே எப்பயுமே இங்கே தானே வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாப்பா தெரியும், நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லி தானே விட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டாருங்க. ரெகுலராக போகும் கொடுத்துட்டாரு போல், வேறு இடத்துக்காக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டார் போலங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ ஏதோ டென் பண்ணிக்கிறேன். நாளைக்கும் விளாக் கன்டினியூ பண்ணுறேங்க.